இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பவர் கம்ப்ளைண்ட்டு, அதாவது வந்து ஆன் ஆகலை. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குது உள்ள அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த காயில் தான் வந்து ஹீட் பண்ணும். இப்போ சர்க்யூட் கழட்டி நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த காயில் வந்து கழட்டணும், இந்த ஸ்க்ரூலாம் கழட்டணும். இப்போ நம்ம காயில் கழட்டியாச்சு. பார்த்தா நமக்கு வந்து இந்த ஃபியூஸ் போயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வெடிச்சு தெரியும், வெடிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபியூஸ் வந்து வெடிக்கிறதுக்கு காரணம் வந்து ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இல்லை ஐசி கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை இந்த பவர் டிரான்சிஸ்டர், அதாவது இந்த டிரான்சிஸ்டரில் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். வாங்க நம்ம கழட்டி செக் பண்ணுவோம். இந்த டிரான்சிஸ்டர் நம்ம கழட்டிட்டோம். இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் மீட்டரில் வச்சு. ஸோ வாங்க ஒவ்வொரு லைனாக வச்சு பார்க்குறேன். ஷார்ட் அடிச்சு வாங்க இப்போ நான் மீட்டரில் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்ப்போம். டிரான்சிஸ்டரில் ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறோம். ஃபுல் ஷார்ட்டு. அடுத்த லைன் வைப்போம். இது ஃபுல் ஷாட்டு. ஓகே, மாற்றிட்டு பார்ப்போம். பக்கத்தில் இருக்க டிரான்சிஸ்டர் செக் பண்ணணும், பார்ப்போம். இந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ணால் இது நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து அதை மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு பார்த்துருவோம். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தோம்னா 25N120NDன்னு இருக்கு, டிஜிஏ ஃபஸ்ட்டு. ஸோ இதை வாங்கிட்டு நம்ம போட்டுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ மாற்றிட்டு இந்த ஃபியூஸ் வந்து இந்த உடஞ்ச ஃபியூஸ் வந்து போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து டிரான்சிஸ்டர் மாட்டியாச்சு. இப்போ வந்து போட்டுட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த டிரான்சிஸ்டர் நம்ம மாற்றிட்டோம். இப்போ வந்து பவர் கொடுத்து ஆன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஆனால் அது ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட்.